ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதிவே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 3வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 16வது நாள் 2024. இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம், பின்பு மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க. அதாவது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. அதாவது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். ரிஷப ராசியில் சந்திரன் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு, சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களும் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே உங்கள் குணத்தை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், சில ஒரு திட்டவட்ட ஒரு ரூலில் தான் நீங்கள் எப்போதுமே செயல்படுவீங்க. அந்த ரூலை தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். அப்பேற்பட்டவர் தான் நீங்கள். உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் நிஜமாக அப்படி கிடையாதுங்க. ரொம்ப நல்லா, அதாவது சொல்லுவாங்கள்ல, அடிக்கிற கைதான் அணைக்கும்ன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அருமையாக, அதாவது நம்மளை நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டீங்க. சரிங்க, இன்று எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்று கிரகங்கள் பார்க்கும்பொழுது லாபஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது தனஸ்தானத்திலேயே சந்திரன் இன்னைக்கு வருகிறார். அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு குறைவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய தொழில் அனைத்துமே வெற்றிகரமாக செல்லும். அதாவது இன்னும் பெரிய தொகையாக சேர்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்கின்றார். உங்களுடைய மனைவியால் உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாக உதவிகரமாக இருப்பார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். பொதுவாகவே ரிஷபராசி என்றாலே அதாவது அழகு உணர்ச்சிக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலுமே ஒரு அழகு சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. ஒரு குரூப்லேயே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அருமையாகவே இருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக தெரிவிங்க. அதுவும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய துருதுருன்ற ஒரு செயல்கள் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விஷயத்திலாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரொம்ப ஹார்ஷான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, சூழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். எல்லாமே யதார்த்தமாக நீங்கள் பழகிடுவீங்க. பின்னாடி பிரச்சனை வரும்போது தான் ஐயோ ஏன் பேசணுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்று உங்களுக்கு அதுவும் குறிப்பாக அதாவது ரிஷபராசியில் தொழில்ஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறார். அதனால் இந்த கிரியேட்டிவிட்டி லைனில் இருக்காங்க இல்லையா, கிரியேட்டிவிட்டி லைனா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ற மாதிரி எல்லாமே, அதாவது பொதுவாகவே ஒரு பாடல் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது கவிதை எழுதுபவர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி சிங்கராக இருக்கலாம், ஒரு கேமராமேன், இது மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கு கூட
நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அருமையாகவே அமைய போகுது. உங்களுடைய தொழிலில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும், பெரிய ஒரு பட வாய்ப்புகள், இவ்வாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இன்று வந்து குறிப்பாக பணம் விஷயத்தில் நிச்சயமாக எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக சிறந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ரோஸ் நிறம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. இன்று உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அது பர்ஃபெக்ஷனாகவும் செய்வீங்க, அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. இப்படி பண்ணால் அப்படி பண்ணுன்ற ஒரு ரூல் வச்சுட்டு நீங்கள் பக்காவாக செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்று குறிப்பாக அப்படின்னு பார்க்குறச்ச உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் இவங்க சந்திருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிர பகவான். இந்த கிரகங்களுடைய நிலைகள் எதை குறிக்கிறது? லாபத்தில் வர குரு பகவான் இருக்காரு. ஸோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இன்று வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய தொழிலில் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி கம்ப்யூட்டர் லைனில் இந்த லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ட்ரேடிங் சென்டர் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபத்தை இன்று அள்ளித்தரும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன். சந்திரனா எதை குறிக்குது சொல்லுங்க? அம்மாவை தாங்க குறிக்குது. தாய் தந்தை அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு அம்மா தான். ஸோ அந்த ராசி அதிபதியாகியவே சந்திரன். ஸோ அப்போ அம்மாவோட கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. நல்லா மற்றவங்களை பார்த்துக்கிறது, நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த உபசரிக்கக்கூடிய தன்மையே இந்த கடகராசிக்காரங்க தான் சொல்லலாம். யாராவது வந்தீங்கன்னா முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற வர ஆர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதாவது எப்படின்னா, வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் வேணால் பேசுவாங்க. சாப்பிட்றியா அப்படி ஏஞ்சி போகும்போது, சாப்பிட்றியா, டீ தரவா அப்படின்னு பேச்சோடு நிறுத்திப்பாங்க. இவங்க அப்படி இல்லைங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்து கை கழுவுங்க அப்படின்வாங்க, சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ராசி இருக்குங்க கடகராசிக்காரங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குணம் உங்களுக்கு உள்ளது. இது மாதிரி விருந்தோம்பல், அதாவது ஒரு அன்னதானம், இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இன்று கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சனி, சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் எங்கே இருக்காங்க? அஷ்டமத்துலேருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாங்க. ஸோ தயவு செய்துங்க, இந்த சேர்க்கை இருக்குல்ல, கிரகங்களுடைய சேர்க்கைகள், நம்ம நினைப்போம் என்னடா அது இவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு. நிச்சயமாக வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரத்திங்கிரா காளி மாதாவை நீங்கள் கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை மற்றும் ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது சூரிய பகவான், அவருடைய நிலை எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கூட ராகு மற்றும் புதன் பகவானுடன் இருக்கின்றார். உங்களுடைய தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச, புதன், அந்த அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் விட்டிருக்கின்றார்கள். சிம்ம ராசியுடைய குணங்களே ஒரு தனி விதம் தான் சொல்லலாம். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காட்டுக்கே பெரிய ஒரு ராஜா இருந்தால் சிங்கம் தான் சொல்லுவாங்க.
ஏன்னா ஏன் யானை இல்லையா அதோட பெரிய மிருகம் அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா சிங்கத்திற்கு எவ்வளவு பெரிய யானைகள் கூட்டம் வந்தா கூட தனித்து நின்று போராடக்கூடிய ஒரு தகுதியும் இருக்குங்க. சரிங்க. அது மட்டுமா என்று பார்க்கும்பொழுது அந்த ஒரு தனித்தன்மையே உங்களுக்கே தெரியும். அது அவ்வளோ சீக்கிரம் ராஜாக்களுடைய அனைத்து உடைய விஷயங்கள் என்னன்னா எல்லா விதமான கலைகளும் அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி விஷயங்கள் தான். எதுவாக இருந்தாலுமே அவங்க தனியாக நின்று போராடக்கூடிய ஒரு குணங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு. போராடி போராடி நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையே போராட்டம் தான் வாங்க இல்லையா. இதை பண்ணுவாங்க, அதை செய்வாங்க, அப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க, பாவம். சரிங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். தொழிலில் நல்ல ஒரு லாபங்களை நீங்க ஈட்டுவீர்கள். உடல்நலம் மேம்படும். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 7. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன், அதாவது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனம்னா எந்த மாதிரியான விஷயங்கள்? பொதுவாகவே இந்த சந்திராசிரமத்தப்ப ரொம்ப குழப்பங்கள் நிச்சயமாக வரும். எப்போதுமேங்க இந்த குழப்பமாக இருக்கும்போது மட்டும் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க. அதே மாதிரி சந்திராசிரம சமயத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம் இருக்கு. அதுவும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் பயணம் செய்தல் மற்றும் நீண்ட தூர பிரயாணங்கள், முக்கியமான நபரை சென்று பார்த்தல். என்ன காரணம்னா நீங்கள் கால விரையும் பண விரையும்ன்ற மாதிரி அங்கே போனீங்கன்னா அன்றைக்கி அந்த வேலை நடக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா அது ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம், பார்த்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டார். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இன்றைக்கி எல்லா வேலையும் முடிக்கணும் ரொம்ப ஆர்வமாக போவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை நேற்று வரைக்கும் ப்ராஜெக்ட் ஓகேன்னு சொன்னவர் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிடுவார். இது மாதிரியான ஒரு அபசகுணங்களான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் தயவு செய்து இன்று நீங்கள் இது மாதிரி காரியங்களை ஒத்தி வைப்பது நல்லது. சரி, அடுத்ததுபடியா இன்னும் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்ட்டையும் வாக்குவாதங்கள் நிறையவே வரும். அவமானங்கள், கெட்ட பெயர்கள்லாம். அதுவும் குறிப்பாக இந்த நெருங்கிய உறவினர்கள் அவங்ககிட்டலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்னைக்கு சொல்லுவாங்கள்ல, வாயில் பிளாஸ்டிக் ஓட்டுற மாதிரி மௌன விரதத்தை கொஞ்சம் கடைபிடிச்சிங்க. கடவுளை மட்டும் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இன்னைக்கு அம்மன் வழிபாடு மிக சிறந்தது. எந்த அம்மனாக இருந்தாலுமே நீங்கள் இன்னைக்கு கும்பிடலாங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும், வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், தராசு. யாரையும் வச்சு பார்க்க மாட்டீங்க, இதுதான் விஷயம் அப்படின்ற ஒரு கேரக்டர். நான் இப்படித்தான் அப்படின்ற ஒரு இது ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன்னா அது நீங்கள் தான். உங்களை எதோ சொல்லுவாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? எது வந்தாலுமே ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவீங்க. இந்த பின்னாடி பண்ணுறது, இந்த காசிப்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலுமே நேருக்கு நேராக நின்று பேசிட்டு போகக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசின்னு சொல்லலாம். சரிங்க. இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச கிரகங்கள் சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி மற்றும் மிருகசீரிஷத்தில் இருக்காங்க. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்தோஷமா. சரி, என்ன பண்ணலாம்? இப்போ சொன்னலையா, கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நெருங்கியவங்கள்ட்டெல்லாம் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. ஏன்னா உறவுகளே பிரிஞ்சிருங்க. இந்த வாக்குவாதங்கள் ஆரோக்கியமான வாக்குவாதங்கள், டிஸ்கஷன் பண்ணலாமே தவிர விவாதங்கள் பண்ணக்கூடாது. விவாதங்கள் நம்ம பண்ணாலும் அவங்க அதை ஆர்கியூமெண்ட்டாக பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆர்கியூ பண்ணாத அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. தேவையில்லாத விஷயம் எதுக்கு நீங்கள் போய் பேசிட்டு நீ விரதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்னா கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்கள். புதிய சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? புதிய முயற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். புதிய முடிவுகளையும் இன்று மேற்கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்
அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். செவ்வாயோட நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, அவர் வந்து சனியோட வீட்டில், அதாவது கும்ப ராசியில செவ்வாய் அங்க விட்டிருக்கின்றார். செவ்வாய் தனியாக இருக்கார் இல்லை, உடன் வந்து சுக்கிரன் மற்றும் சனி பகவான் 3 கிரக சேர்க்கையோட இருக்காங்க. சரி, இதனால என்ன மாதிரி எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறது புரியுது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியராக பண்ணுவீங்க. நீங்கள் செய்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டுறீங்களோ இல்லையோ, வித்தியாசமாகவே ஆகிடும். அது மாதிரி ஒரு பேச்சுலேயும் சரி, செயல்லையும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட் நிச்சயமாக இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இன்று வந்து இந்த வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள இடம் வாங்கணும், அல்லது கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம், அல்லது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்குங்க. சரி, இது மட்டுமா நடக்கும்? இப்போ ஃபோன் கூட வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய ஃபோனாக இருக்குது, அது நான் மாற்றணும் நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் என்றைக்கு போய் மாற்றுறது, எப்போ லோன் வாங்கி வாங்கலாம், அந்த ஒரு சிந்தனை கூட இன்று நீங்கள் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதுவாகவே இருக்கும். ஒரு கம்மி அமௌண்ட்டில் கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரிங்க. இன்று வந்து உங்கள் ராசிக்கு, அதுவும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் இருக்கிறதுனால பத்திரிகை துறையில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தேவையற்ற கெட்ட பெயர்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை சேவியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுசு ராசியுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி பட்டவா தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிபதி யார்? குரு பகவான் தான். ஸோ அந்த குருவோட விஷயங்களை பற்றி எப்படி நம்ம சிறப்பாக சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த குருவோடைய நிலையே ஒரு தனி நிலை தாங்க. அந்த வீட்டிற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு குருவுக்கு எப்படி ஒரு மரியாதை செய்யணுமோ அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக கூட இருக்கலாம், பெரிய பெரிய ஆளாகவும் இருக்கலாம், ஆனால் தனக்கு அவன் சின்ன பையன், என்னோட ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு ஒரு மாற்றடிப்பாங்க. நிச்சயமாக அவங்ககிட்ட வந்து பெரிய பிரதிபலன்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு நிலை எது என்று பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது புரியுது. இன்று சந்திரன்லாம் சூப்பராகவே இருக்காங்க. உங்களுக்கு சுகஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. இதனால் இடம் மாற்றம் மற்றும் சொல்லுவாங்க கடை மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ இது மாதிரி மாற்றங்கள் செய்வதற்கு, மற்றும் தொழிலில் கூட பார்த்திங்கன்னா வேறு தொழில் ஆரம்பிக்கிறது கூட ஒரு சிலர் இருப்பாங்க. உத்தியோகத்தில் கூட வேறு ஒரு நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புகள் கிடைக்கலாம். அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்கலாங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை வேண்டுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? சனி பகவான். சனியோட நிலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா, மகர ராசினாலே உங்களுக்கு தெரியும், சரராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இருக்கிறது யாரு? அது நிலராசி. அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து எப்போதுமே உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயே பல வருஷங்கள் இருக்குன்ற ஒரு கேரக்டராக இருப்பீங்க. அதாவது உங்களுடைய விஷயங்கள் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு எங்கே திரும்ப வாழ பிடிக்கும்? இந்த நீர்நிலைகள் பக்கத்தில். நிறைய பேர் பாருங்கள் மகர ராசிக்காரங்களாம்
எங்கே இருக்கீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஏரி போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி பக்கத்தில் தான் என் வீடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது மாதிரி ராசிக்காரங்களுக்கு நல்லாவே அமையும் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து முதலை, அந்த மகரம்னாலே முதலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீர் மற்றும் நிலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரிங்க, நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்டபிளான பர்சன் தான். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தில் இருப்பீங்க. அதே நேரத்தில் அதிகமாகலாம் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்க மாட்டீங்க. என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனால் அது கூட ஒரு சிலர் வந்து உங்களை திமிராக பார்ப்பாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் புரியுது. நீங்கள் எந்த சாமியெல்லாம் கும்பிட்டால் இன்று நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயம் நான் சொல்கிறேன். இன்று பொதுவாகவே வந்து இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸ்கிராப்ஸ், டெண்டர் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரும். இன்று நீங்கள் எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் நீங்கள் கடவுளை வணங்குறது, ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? சனி பகவான் தான். இன்னைக்கு பொதுவாகவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி, அதுவும் 7 சனியில ஜென்ம சனியில் வர்றீங்க. ஸோ 50 வயசுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரங்க உடல் நலனை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. உங்கள் ராசியோட அதிபதி சனி ஆட்சி பெறுகின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய ஒரே ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்சா, அந்த அதிபதி, அதாவது அந்த சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான செலவுகள் வந்து சேரும். எது அத்தியாவசியம் என்று பகுத்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. இன்றைய தினத்தில் சுக்கிரனுடைய நிலையம் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அழகுணர்ச்சிகள் மிளிரும். சொல்லுவாங்களே, ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க, ஒரு தேஜஸ் கூடும் சொல்லலாம். சுக்கிரன், சனி மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா, இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதுவும் குறிப்பாக கணினி துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். வெளிநாடு யோகங்கள் உண்டு. அதுக்குண்டான வேலைகள்லாம் நீ செய்வீங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லுங்க? பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார் தனஸ்தானத்தில். அதனால தாங்க உங்களுக்கு எந்தாவது ஒரு வகையிலையாவது பணம் வந்துட்டு தாங்க இருக்கும். வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க, நல்ல விஷயம் நடக்கும்வாங்க, கௌரவமாக இருக்குமேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிலை பெரிய அளவில் வெளியினா இவர் தான் ஹெட்டு, இவர் தான் ப்ரோக்ராம் ஹெட்டு அப்படி இப்படின்னு சொல்கிற அளவிற்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பண வரவும் வரும். இந்த குரு இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் 7 சனி இருக்குது. அப்படி குரு இப்படி போனார்னா அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தயவு செய்து காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்கிற மாதிரி பண வரவை பாதுகாத்து கொள்ளுங்கள். செலவு, அதாவது சேமிப்பு செய்யுங்கள். பல்வேறு விதங்களாக இருக்குங்க. சரிங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு எந்த கடவுளை வணங்கினா ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயமா இருக்குது. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் குரு பகவான் தான் உடைய ராசி அதிபதி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு சில விஷயங்களையும் சொல்லிடுறேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில் கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில்கள் நீங்கள் துவங்கக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வரவேற்பு உண்டாகும். பிரபலங்களுடைய சந்திப்பும் கிடைக்குங்க. அதோட குரு பகவானை வேண்டிக் கொண்டு இன்றைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.